அட்ராயர்ஸோட ஒரு கடைசி நம்பிக்கைன்னு சொல்லப்படுற ஒரு ரியல் டெட்லியஸ்ட் எபிலிட்டி தான் இந்த அல்ட்ரா ஈகோ. இதோட மெக்கானிசம் ஆக்சுவலா எந்த அளவுக்கு யூசரால டேமேஜ் ரிசீவ் பண்ணப்படுதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாற முடியும். அது மட்டும் இல்லாம யூசரோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்லி எந்த ஒரு டிஃபென்சிவ் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணாம பியூர்லி டேமேஜ் ரிசீவ் பண்ணணும். டேமேஜ் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் லிமிட்டை தாண்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரிஸ்கில் தான் முடியும். எக்ஸாம்பிள் குரோனோலா அண்ட் வெஜிடா பேட்டில் அப்போ வெஜிடா அவரோட டேமேஜ் லிமிட்டை ரீச் பண்ணியிருப்பாரு. பட் செகண்ட் டைம் இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ரிஸ்கி ஃபார் ஹிஸ் கேப்பபிள். இந்த ஃபார்மில் இருக்கிறப்போ மஸ்ட் அவங்களோட மைண்ட் செட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அதர்வைஸ் பாவம் பார்த்தா லைக் மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அல்ட்ரா ஈகோ ரேஜ் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் இந்த ஃபார்மில் இருக்கிறப்போ இந்த ஃபார்ம் யூசரோட ஐப்ரோவை இல்லாத மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஹைட் பண்ண மாதிரியோ மாற்றிடும்.